நேயர்களே, தர்மசாலா அது என்ன தர்மசாலா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் தர்மசாலா. இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலை வீரேந்திர ஹெக்காடே, நாட் ஹெக்கடே, ஹெக்காடே என்கின்ற ஒருவர் அவருடைய குடும்பமும் பல ஆண்டுகளாக நிர்வகிக்கிறாங்க. அவர் ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் இந்த கோயிலில் சைவ கோயிலை வைஷ்ணவா அனுஷ்டானங்கள் அடிப்படையில் பிராமண பூசாரிகள் அவற்றை நிர்வகிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலில் தலைமை தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய பெரிய புள்ளி யாருன்னா இந்த வீரேந்திர ஹெக்காடே. பாரதிய ஜனதாவினுடைய மாநிலங்களவை எம்பியும் கூட. அவர் ஜெயினாக இருக்கிறனால அமித்ஷா போன்ற உள்துறை அமைச்சரும் ஜெயின் தான், நெருக்கமானவர். சரி, இதை ஏன் சொன்னேன்னா ஒரு சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த நிலையில் இந்த கோயிலில் இளம் பெண் பிள்ளைகள் பல வருஷமாக கற்பழிப்புக்கு ஆளாகி கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்திகள் வெளிவரவே இல்லை. திடீரென ஒரு நாள் ஜூலை மாதம் ஒருவர் செல்கிறார். அவர் பெயர் பீமா எக்ஸ். அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. தனது வழக்கறிஞரை அணுகிறார், தனஞ்சயன். எனக்கு 2014 வரைக்கும் நான் அங்கே வேலை பார்த்தேன். 1995களில் இந்த தர்மசாலாவில் நான் வேலை செஞ்சேன், கர்நாடகா மாநிலத்தில். 98ல் முதலாக என்னிடத்தில் பிணங்களை கொடுத்து குழி தோண்டி புதைக்க சொன்னார்கள். அதில் நிறைய பிள்ளைங்க 13, 15, 17 வயது என்று பகீர் குற்றச்சாட்டை அவர் வைத்தார். 3ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் சொன்னதை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. 11ஆம் தேதி அதை தொடர்ந்து அவருடைய இரகசிய அறிக்கை மூடிய கடவுகளுக்கு பின்பு அது மேஜிஸ்ட்ரேட் முன்பு பதிவு செய்யப்பட்டது. அத்தென்டிசிட்டி பாதுகாக்கப்பட்டது. இது ஒரு பெரிய பரபரப்பு மட்டுமல்லாமல் 4 யூடியூபர்ஸ் தான் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்தாங்க. ஒன்று முதலாக ஃபுட்லா ராம்பீச் என்கின்ற 28 வயது பையன். அவன் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் தான் முதலாக கொண்டு வரான். அவன் இப்பொழுது அடிக்கப்பட்டு கொடூரமான தாக்குதலில் ஒரு ஆபத்தான கட்டத்தில் ஹாஸ்பிட்டலைஸ்ட். 2வது சமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சிறு பையன். அவனுடைய வீடியோவை இந்த தர்மசாலாவில் நடந்த இளம் பெண்கள் கொலை குறித்து 4.5 கோடி மக்கள் பார்த்தாங்க. 3வது ஒரு நேஷ்னல் மீடியானா அந்த மீடியா அது யூடியூப் தான், அது பேர் நேஷ்னல். 4வது இன்னொரு சமீரா என்கிறது, அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதை தொடர்ந்து நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று சொல்லக்கூடிய இந்துத்துவாவின் குரலாக இருக்கக்கூடிய ஆர்னாப் கோஸ்வாமி மௌனித்து போனான். அதே போன்று டைம்ஸ் நவ் நாவிகா குமார் மௌனித்து போனார். இந்தியா டுடே எல்லாமே இது குறித்து அவர்கள் எதுவுமே பேச வரலை. தோழர்களே, இந்த படுகொலைக்கு பின்னால் அந்த ஜெயின் வீரேந்திர ஹெக்டேயும் அவருடைய தாய்மாமன் பிரபாகரன், அதே போன்று மற்றவர்கள் மிசேல் ஹெக்கடே ஜெயின், அவருடைய நண்பன் உதய் ஜெயின் என்ற அந்த குடும்பம் தான் இதை செய்கிறாங்க. இதில் 1979 வேதவல்லி என்ற பிராமண பெண், 1983 அந்த ஊரில் ஒரு கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டவர் கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக போட்டிட்டான்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி பத்மா. அதற்கு பிறகு அனியா பெட்ங்கிற கல்லூரி மாணவி, 1ஆம் ஆண்டு மணிலாவில் படித்து கொண்டிருந்த அனினியா பெட்டு, அவருடைய தாய், அவரும் ஒரு பிராமண பெண், சுஜாதா பட்டு. அவர் இப்பொழுது சிபிஐனுடைய ஸ்டெனோ. அவரும் இப்பொழுது ஒரு வழக்கறிஞரை வைத்திருக்கிறார். அந்த வழக்கறிஞர் பேர் மஞ்சுநாத். இந்த கொலைகள்லாம் இப்போதான் வருகிறது. அதே போன்று சௌஜன்யா என்ற பெண் கல்லூரி முடித்து வருகிறாள். அந்த கோயிலுக்கு சாதகமான கல்லூரியிலிருந்து நடந்து வீட்டுக்கு போகிற வழியில் பாவிகள் தூக்கி கொண்டு என் பிள்ளையை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க தாய் கன்னட சேனலில் பேட்டி கொடுத்தாங்க. தோழர்களே, இதுக்கு இடையில்
ஒரு கடும் சக்தி கொண்ட அந்த நேத்ரா ஆற்றங்கரையில் பிணங்கள் பிதைக்கப்படுவதாகவும் 40,000 கோடிக்கு மேல் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு செக்டோரியல் நடத்துகிறார் இந்த யார், அவர் பேர் என்னது, வீரேந்திர ஹெக்டே. எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருப்பார், யாருமே எதிர்க்க முடியாதுங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, சௌஜன்யா கொலை செய்யப்பட்டு 13 ஆண்டுகளுக்கு பின்பு என்னுடைய மகள் நினைவிலே நான் இருக்கிறேன், எல்லா கட்சியும் அவங்கள்ட்ட காசு வாங்குறாங்க. அதில் காங்கிரஸோ மதச்சார்பற்ற தேவேகவுடா பார்ட்டி, பாஜக, இப்போ அவர் பாஜக தலைவர். இந்த நிலையில் யாரும் அந்த பெத்தனாக ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் செய்ய முடியாது. இப்போ இந்த கமிஷன் ரைஸ் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பீமா நான் தான் புதைத்தேன், 100கணக்கில் புதைத்திருக்கிறேன், என்னால் தூங்க முடியவில்லை, நான் உண்மையை சொல்லி மரணிக்கப் போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த வீரேந்திர ஹெக்டேயோடு பணி செய்த மற்றொரு ஹெக்டே, இவர் ஹெக்காடே, மற்றொரு ஹெக்டே, அவர் ஒரு பிராமணர். அவர் 18 வழக்குகளை இந்த நிர்வாகத்திற்கு மீது போட்டிருக்கிறார். தர்மசாலா நிர்வாகத்தில் ஆரம்பத்தில் தர்மசாலா அட்மினிஸ்ட்ரேஷனில் பணியாற்றிய அந்த பிராமணர் கொலைகள் நடப்பதையெல்லாம் பார்த்துவிட்டு, ஐயையோ இது கடவுளுக்கு விரோதமானதல்லவா, இதில் நாம் இருக்கக்கூடாது என்று வெளியே வந்துட்டார். 2. 3வது விஜயன் என்கின்ற ஒரு வழக்கறிஞர். இவர் தர்மசாலாவின் வழக்கறிஞர். அவர் தர்மசாலாவுக்கு வாய்ப்பாக வாதிட்டு கொண்டிருந்த அவரும் தற்போது தர்மசாலாவுக்கு எதிராக வந்திருக்கிறார். 4வது மிஸ்டர் எக்ஸ் பீமா. இப்படி எல்லாரும் வெளியே வரும்போது ஒரு மலையாளி ஒருத்தர், அவர் ஜெயன், நாட் ஜெயின், ஜெயன், அவர் சொல்கிறாரு, இந்த படுகொலை பல ஆண்டுகளாக நடக்கிறதுங்க, அவ்வளவும் இளம் பெண்கள் தான், பிள்ளைகள் தான். அவர் சொல்கிறாரு, மிஸ்டர் எக்ஸ் பீமா, ஒரு பிள்ளை பாலியல் நகக்கண்களோடு இரத்தம் வந்தது, கழுத்து நெரிக்கப்பட்டது, அவள் கையில் இருக்கிற அந்த ஸ்கூல் புக்கோடு கொண்டு இவனை குழி தோண்டிப்பதை என்று சொன்னான். கொண்டு வந்தது ஒரு போலீஸ்காரன். அந்த போலீஸ்காரனெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டை அடையாளப்படுத்திட்டாங்க. அக்யூஸ் நம்பர் A, B, C, D. இந்த பரபரப்பு பயங்கரமாக போய் உலகம் முழுவதும் தர்மசாலாவில் இந்த அளவுக்கு குண்டுகள், இந்த அளவுக்கு கொலைகளா என்று பேசப்பட்டது. உடனடியாக எஸ்ஐடி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எஸ்ஐடி தன் பணிகளை ஆரம்பித்தது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். எஸ்ஐடியில் அவர்கள் 1, 2லேருந்து 15 குழிகளை டிக் பண்ணாங்க. 11வது குழியில் தோண்டுகின்ற போது சிக்கிப்போன அதாவது டிஸ்இன்டகிரேட்டட், அதாவது அழிந்து போன உடல்கள் எதுவுமே இழுக்க முடியாது, எலும்பு கூட டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு. ஆனால் அது தோண்டுவதற்கு கீழே எலக்ட்ரானிக்ஸ் லைன் போகிறதுனால அதுக்கு பெனிட்ரேஷன் ரெடார் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. அதை பயன்படுத்தி அந்த மணலை எடுத்து அதை நாங்கள் பரிசோதிக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த மலையாளி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிற இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, சாட்சி அளிப்பவர்களுக்கு 15 வருஷம் இவர் சொல்கிறாரு, மிஸ்டர் எக்ஸ் பீமா, நான் 1998 பதைச்சேன், இப்போ அந்த இடத்துல சின்ன மரம்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு, எனக்கு அடையாளம் தெரியவில்லை. இதுதான் அவர்களுக்கு சிக்கல். இப்படி இருக்கின்ற போது பேச்சு பொருளாக இந்தியாவில் ஆக்கக்கூடாதுன்னு பெரிய அரசியல் சக்தி வேலை செய்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியாத நிலையில் ஹோம் மினிஸ்ட்ரியோ, கர்நாடகாவில் சித்தராமையாவோ, டிகே சிவகுமாரோ வாய் துறக்க மறுக்கிறாங்க. அவருக்கு எல்லோருக்கும் உள்ள ஆள், பிஜேபியுடைய ஆள், பிஜேபியுடைய எம்பி, எல்லாரும் அவருடைய ஆள். ஏன்னா அந்த அளவுக்கு கோடி கோடியாக இருக்குது, சாதாரணமான ஆள் இல்லை. இதற்கு இடையில் கடைசியாக கிடைத்த தகவல், எஸ்ஐடி உடைய தலைமை பொறுப்பில் ஸ்டேட் லெவல் அதிகாரி, அவர் பேர் என்னன்னு சொன்னா மஹந்தி, பிரணவ் மஹந்தி, ஹி வாஸ் அப்பாயிண்டட். அவர் வேலையை செஞ்சு நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கார். ஆழமாக எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எவாக்குவேஷன், அதாவது நாட் எவாக்குவேஷன், அதை எக்ஸ்கவேஷன் இஸ் கோயிங் ஆன். அதை என்ன செய்கிறது, அந்த குழிகளை தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. திடீரென அந்த ஸ்டேட் அதிகாரி, அவர் பேர் பிரணவ் மஹந்தி, ஸ்டேட் பணியிலிருந்து ப்ரமோஷன் ஆகி மத்திய பணிக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். உடனே உங்களுக்கு சந்தேகம் வரணும்ல, எதற்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தில் உண்மையை கண்டுபிடிக்க ஏற்பட்ட பிரணவ் மஹந்தியை மத்திய பணிக்கு ஐபிஎஸ் கேட்டகரியிலேருந்து எஸ்ஐடியிலிருந்து அவரை மாற்றணும் என்றால் அதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது தெரியவில்லை.
சில நாட்களுக்கு முன்பு இந்த எஸ்ஐடியில் அவர் அப்பாயின்ட் பண்ணுவதற்கு முன்பு டெல்லிக்கு சென்ற வீரேந்திர ஹெக்டே தர்மகத்தா பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் முர்முவையும் அதே போன்று ராஜ்நாத் சிங்கை சந்தித்ததாக கர்நாடக பத்திரிகையாளர் அசோக் குமார் தன் கருத்தை தெரிவிக்கிறார். அந்த செய்தியைத்தான் நான் உங்களுக்கு தரேன். இப்போ இவர் எஸ்ஐடியுடைய தலைவர் பிரணாப் முகர்ஜி நான் மாறப்போவதில்லை என அவர் தொடர்ந்து அடமண்ட்டாக இருக்கார். இப்போ இவருடைய ரிப்போர்ட்டை ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிடணும். இதுவரைக்கும் சுருக்கமாக சொன்னதுக்கப்புறம் ஹிந்துக்களுக்காக பாடுகிற ஹிந்து தர்மத்தை பார்க்குற இது ஹிந்து கோயில், சிவன் கோயில், இதை நிர்வகிக்கிறது ஜெயினர்கள், இதில் கொலை செய்யப்பட்டது அழிந்து போனது ஹிந்து பிள்ளைகள் தான். முஸ்லீம்கள் யாரும் இல்லை, கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் யாருமே இல்லை, அனைத்தும் ஹிந்துக்கள். சுஜாதா பட்டில் இருந்து அது வேதவள்ளியில் இருந்து பத்மா இருந்து அனியா பட்டில் எல்லாருமே ஹிந்துக்கள் தான். உடனே பாரதிய ஜனதாவின் ஆர்எஸ்எஸ் முகமாக பார்க்கக்கூடிய ஈஸ்வரப்பா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். பிஜேபி ஹார்ட்கோர், அவருக்கு வாயை திறந்தாலே மோசமான வெறுப்பு வார்த்தை தான் வரும். ஈஸ்வரப்பா அவருக்கு டிக்கெட்டு கொடுக்காம பையனுக்கு கொடுத்தாங்க. எடியூரப்பாவுடைய ஆளாக இருந்தார் முன்னாடி. அவரும் தற்போது பாஜகவினுடைய எம்எல்ஏ விஸ்வநாத் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசியா, ஹிந்து மதத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு பெரிய சதி. அதனால் யார் தர்மகத்தாவுக்கும் தர்மசாலா கோயிலுக்கும் எதிராக சொன்னாலும் அவனை தூக்கில் போடுன்னு சொல்கிறான். இப்போ எப்படிப்பட்ட ஆள்கள், இதைத்தான் சிந்திக்கணும் தோழர்களே. ஹிந்துக்களுக்காக போராடுகிற, ஹிந்து மக்களை கொலை செய்த பாவிகள், ஹிந்து பிள்ளைகளை அழிப்பவர்களுக்காக தர்மத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பதே முடியாது. 200 வாகனங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்களோடு வி ஆர் வித் தர்மசாலா, கையில் என்ன கொடி, காவி கொடிகளோடு நாங்கள் போராடப் போகிறோம். யார் சொல்கிறா? பிஜேபி லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர் மிஸ்டர் விஸ்வநாத். அவனை அவனை கண்டிப்பாக தூக்கில் போடணும்னு சொல்கிறாரு பிஜேபி. அதே மாதிரி ஈஸ்வரப்பா சொல்கிறாரு, யாரெல்லாம் தர்மசாலாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சதி செய்கிறார்களோ விசாரணை வேணாம், ஒன்றும் வேணாம், இந்த குற்றச்சாட்டை சொன்ன உடனே அவ்வளோ பேரையும் தூக்கில் போடும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு மோசமான நிலை. மனசு ரொம்ப வலிக்கிறது. இறந்து போனவர்கள் அவர்கள் ஹிந்துக்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம்களாக இருந்தாலும் ஒரு ஆத்மா கொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் இழந்திருக்கிறார், பள்ளியில் சென்றுகிற பிள்ளை இறந்திருக்கிறது. இதுதான் நமக்கு வேணும். இதை கூட சாதி பேசி மதம் பேசி இப்படியெல்லாம் மடைமாற்றம் செல்கின்ற இவர்களுடைய காரியங்கள் மிக மோசமான ஒன்றாக பார்க்க போகிறது. நீதி தேவதை கண்ணை திறப்பாளா? காந்தி தேசமே அஹிம்சை தேசமா? உண்மையிலே அநீதிக்கு எதிராக நீதி கிடைக்குமா? தெரியாது. வந்த செய்திகளின் தொகுப்பை மட்டும் உங்களுக்கு தருகிறேன். நன்றி.